பாண்டியஸ்டோல் அடுத்த நடக்க போகுது வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட செந்தில் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறான்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட செந்தில் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. பாண்டியன் வந்துட்டு 2 மாதத்தில் எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கதிரும் நம்ம செந்தில் எடுத்து வைக்கணும் அப்படின்றத வந்து இது எதுக்கு நம்ம அங்கங்கே பணத்துக்கு போய் ரெடி பண்ணணும், நம்ம கையில் தான் வேலை இருக்கே, அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தப்பான முடிவுக்கு போகிறாரு. செந்தில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்போ வந்துட்டு உடனே வேலையை முடிச்சு கொடுத்துறேன், நீங்கள் லஞ்சம் கொடுங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில் வந்துட்டு 10 லட்சத்தை ரெடி பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து மக்கள் வந்து லஞ்சம் கொடுத்தவங்க வந்துட்டு நம்ம செந்தில மாட்டி விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு மீனா எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு பாண்டியன் வந்து 10 லட்ச ரூபா அது கேட்டார்ல, அதை வந்து ஒப்படைக்கணும்ல, அது எப்படி வந்து எனக்கு சரி பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் இப்படி வாங்கினேன்னு சொல்ல போகிறாரு. இது எல்லாத்தையும் வாங்க சொன்னதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் ஆட்களை அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி என் மருமக அந்த ஆஃபீஸில் இருக்கார், போங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு பணம் வாங்குவார் அப்படின்ட்டு. அது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது, அதான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. இதை கேட்ட மீனா வந்துட்டு நம்ம எப்படி சரியாக போகிறோம், உன்னை எப்படி வெளியே கொண்டு வர போகிறேன்,